எல்லாமே. இது என்ன நம்பருமா? இன்டீஜர். என்ன இன்டீஜர் இது? வெரி குட், பாசிட்டிவ். இது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஜீரோமா? வெரி குட், நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். சரி, இங்கேருந்து ரைட் சைடு போகும். இது நம்பர் லைனா? ஆமாம் தானே? நம்பர் லைனில் லெஃப்டில் இருந்து ரைட் போக போக என்ன ஆகும்? நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமாம் சார். -3 -2 ரெண்டில் எதுமா பெரிய நம்பரு? சார் -2. வெரி குட். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னம்மா? -1 +1? சார் +1 சார். +1 தானா? +1 தான் சார். இப்படி போனால் சார் -2. -2ஆ? இல்லை சார், நெகட்டிவ். -1 கரெக்டா? இப்படி போனால் -1மா, ப்ளஸ் -1 கரெக்டா? மைனஸ் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? +-1 கரெக்டா? கரெக்டு சார். -2 கூட -1 ஆட் பண்ணால் என்ன வரும்? -2 +1. சார் புரியல. புரியல தானே? புரியல தானே? புரியல சார், நீங்க சொன்னது எனக்கு சரியா புரியல. ஆமாம். இப்போது -3க்கும் -2க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டேன். கரெக்டா? ஆமாம் சார். நீ அங்கே அந்த பழைய கணக்கு விட்டணும். நான் சொல்லித்தரேன் அங்கேருந்து கதை மாதிரி கான்செப்டாக புரிஞ்சுக்கணும். ஆமாம், பார்த்துக்கோ. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு இப்படி வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? -2 -3 மாறணும். கரெக்டா? ஆமாம் சார். அப்போ என்ன பண்ணணும்? இது கூட -1 ஆட் பண்ணணும். ஆமாவா? -2 ப்ளஸ்ஸு -1 அப்போ தான் என்னவா மாறும்? அது -3. கரெக்டா? இப்போ புரிஞ்சுச்சா? கணக்காக பார்க்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். இதே -3 வந்து -2 மாறணும். அப்போ என்ன பண்ணணும்? சார் -3 +1. வெரி குட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து போகலாமா? புரிஞ்சிருச்சா கான்செப்ட்டு? புரிஞ்சிச்சு சார். அவ்வளோதான், அதான் கேட்டேன் நான். அப்போது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கேட்டால் இது வரலாம் அல்லது இது வரலாம். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போனீங்க அப்படின்னாக்கா +1, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா -1. அதான் நம்பர் லைனில். கிளியர்? அடுத்து போகலாமா? அடுத்து போகலாமாம்மா? ஸ்விட்ச் ஆஃப். சார் கேட்குது சார். நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தானே சார். நான் சொல்லி நீங்கள் பேசுனது கேட்கல எனக்கு. சரி, 0லேருந்து 1க்குள்ளே
ஜீரோவிலேருந்து ஒன்றுக்குள்ளே எத்தனை இன்டீஜர் இது இருக்குமா ஃப்ராக்ஷன் நம்பர் உருவாக்கலாம்? சார் நிறைய இன்ஃபினிட், அளவே கிடையாது, எத்தனை வேணாலும் உருவாக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஜீரோவிலேருந்து இங்கே வரீங்க, கேக்கை வச்சு சொல்லுங்கள். கேக்கை வச்சு சொல்லுங்கள். 0 1 ரெண்டையும் கேக்கை வச்சு சொல்லுங்கள். 0ன்னா என்ன அர்த்தம்? சார் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. இப்போ ஒரு கேக்கை கையில் வாங்கியாச்சு, அதான் 1. கரெக்டா? அதுக்கு நடுவில் நீங்கள் அந்த கேக்கை எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி எத்தனை வேணாலும் எடுக்கலாம். ஸோ இன்ஃபினிட் பிட்வீன் 0 and 1. ஓகே, அடுத்து போகலாமா? ஓகே. ஹோல் நம்பர்னா என்ன பார்த்துட்டோம்ல நம்ம. ஹோல் நம்பர்னா என்னென்னு பார்த்தோம் சார். ஹோல் நம்பர்னா என்ன? ஹோல் நம்பர்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹோல் நம்பர்? 0. அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா என்ன? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? வேறுலையே அர்த்தம் இருக்குது, சொல்லுங்கள் பார்ப்போம் யோசிச்சு. சார் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? சார் 1 2 3. நேச்சுரலாக இருக்குது, இருந்தால் முழுசாக இருக்கும். 1 2 3. அதுக்கு எல்லை இருக்கா? நோ சார். நோ, இன்ஃபினிட். ரைட். ஹோல் நம்பர்னா என்ன? அதுக்கான நேச்சுரல் நம்பரோட சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, என், கேப்ஸ் என்ன. சரி, அடுத்து ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன? ரீகால் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஹோல் நம்பர்ஸ்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேச்சுரல் நம்பர் கூட எதை ஆட் பண்ணணும்? 0வை. 0. மனுஷன் தன்னோட தேவைக்காக அது கூட 0வை ஆட் பண்ணுறான், நேச்சுரல் நம்பர் கூட. வெரி குட். அடுத்து மனுஷன் தன்னோட தேவைக்காக என்ன கொண்டு வரான்? சார் இன்டீஜர். மைனஸ் நம்பர்ஸ் கொண்டுட்டு வரான். ஸோ ஹோல் நம்பர்ஸ் கூட மைனஸ் நம்பர் சேர்ந்துச்சுன்னா என்ன வரும்? இன்டீஜர். இன்டீஜர்ஸ். இன்டீஜர் தான் நீங்கள் முன்னாடி சொல்லிட்டீங்க. இன்டீஜரில் 2 சொல்லிட்டீங்க, பாசிட்டிவ் இன்டீஜரு, நெகட்டிவ் இன்டீஜர்ஸு. 0 இது நெகட்டிவ் இன்டீஜரு, இது பாசிட்டிவ் இன்டீஜரு. 0 நெய்தர் பாசிட்டிவ் நெய்தர் நெகட்டிவ். ஓகே, நல்லா ரீகால் ஆகிடுச்சு. அடுத்தது ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னம்மா? சார் ரேஷியோ. எந்த நம்பர்லாம் இந்த மாதிரி எழுத முடியுமோ அதெல்லாம் ரேஷனல் நம்பர். கரெக்டா? பட் இங்கே க்யூ இருக்கு இல்லையா, க்யூ வந்து என்னவா இருக்கக்கூடாது? 0வாக இருக்கக்கூடாது. சரியா? ஏன்னா டினாமினேட்டரில் 0 வந்தால் என்ன அர்த்தம்? அந்த நம்பருக்கு வேல்யூ இல்லை, இன்ஃபினிட்டா. அது என்னன்னு சொல்லுவாங்க? இன்ஃபினிட். அப்படி எழுதக்கூடாது. ஓகே சார். அவ்வளோதான். இது என்ன நம்பரு?
-25/1. 1 ஓகே. இது என்னன்னு சொல்லலாம்? ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஓகே சார். இது எல்லாமே ரேஷனல் நம்பரா? என்ன நடுவில் ஈக்குவல் போட்டிருக்கான்? ம் என்னம்மா இதெல்லாம்? சார் 1/2 அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்? ஈக்குவலன்ட் ஈக்குவேலன் ஃப்ராக்ஷன்ஸ் ஃப்ராக்ஷன். அப்படின்னு பார்த்தோமா? எல்லாம் ஒரே வேல்யூ. ஏதாவது மனப்பாடம் பண்ணி சொன்னியாமா இது வரைக்கும்? என்ன சார்? ஏதாவது மனப்பாடம் இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை சார். அதை பார்த்தோன்னே ஓ இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு எதை வச்சு சொன்னீங்க? அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதை வச்சு சொன்னீங்க. ஓகே. ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃப் தான் அர்த்தம். பட் இது எல்லாமே யூனிக்காக இருக்கா? ஆமாம் சார். நாட் ஹேவ் அ யூனிக் கிடையாது, ஒரே மாதிரியா இருக்குது சார். வேற வேற மாதிரி இருக்கு, ஆனால் ஹாஃப் தான். ஆனால் ஒரே அர்த்தம் தான். கரெக்டா? அதான் ஈக்குவேலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அல்லது ஃப்ராக்ஷனே ரேஷனல் நம்பர் தான் வரும். ஓகே சார். அதான் சொல்கிறான், இதே வேல்யூ இருக்கக்கூடிய, சரியா, இன்ஃபினிட்லி மெனி நம்பர்ஸ் உருவாக்க முடியும். கரெக்டா? அதான் சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? நம்ம அந்த பேசிக் முடிச்சுட்டு வந்ததுனால தான் இதெல்லாம் புரியுது உங்களுக்கு. கரெக்டா? கேக்கு தான், கேக்கை விட்றாதீங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லணும். 1 எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர். எல்லா ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பரா? இல்லை சார். ஏன் சார்? ஹோல் நம்பர் 0 வரும். 0ங்கிறது என்னது? ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் கிடையாது. சரியா? இதை வச்சு சொல்லுங்கள் ஆன்சரு. எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர். 0 ஹோல் நம்பர் தான், பட் 0 என்ன கிடையாது? நேச்சுரல் நம்பர் கிடையாது. எவ்ரி இன்டிஜர் இஸ் அன் ரேஷனல் நம்பர். எவ்ரி இன்டிஜர். ஆமாவா? ட்ரூ தான். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அன் இன்டிஜர். எவ்ரி ரேஷனல், ஆமாம் இன்டிஜர் தானே? இல்லை. ஆமாம் இல்லை சார். ஆமாம் இல்லை. வெரி குட். அடுத்தது தேர்டு. இது இன்டிஜர் கிடையாது. இன்டிஜர்னால் என்ன இருக்கணும்? முழுசாக இருக்கணும். +1 +2 +3 அப்படின்னு வரணும். பட் இது ரேஷனல் நம்பரு, பட் நாட் அன் இன்டிஜர். இது வந்து என்னது? ஃப்ராக்ஷன். கரெக்டா? ஆமாம் சார். ஒரே நிமிஷமா. ஓகேவா? அடுத்து போகலாமா? போகலாம் சார். சரி. 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 2 கண்டுபிடிக்க முடியுமா? நான் சொல்லி தர மாட்டேன், நீங்களே கண்டுபிடிப்பீங்க. சார் 1/2, 1/3, 1/5, 1/6. கரெக்ட். அது எல்லாமே 1 and 2. நீங்கள் சொன்னது எல்லாமே 0 to 1.
கரெக்டா? ஆமாம் சார். வேறு யோசிங்க. 1லேருந்து 2க்குள்ளே போகணும். அப்போது என்ன பண்ணணும்? அந்த ரேஷன் நம்பர் 1க்கு மேலே இருக்கணும். கண்டுபிடிங்க. யோசிங்க, நீங்களே யோசிங்க. என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஒரு முழு கேக்கு கையில் இருக்குது. அடுத்து 2வது கேக்கு எடுத்து முழு கேக்கு வரக்கூடாது, அதோட கம்மியாக இருக்கணும். ரெண்டையும் சேர்த்தணும். கேக்கை வச்சு யோசிங்க. ம் சார் ம் சொல்லுங்கள். யோசிங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இதே தான் வந்துட்டீங்க பாதி. இது சொன்னதே பெரிய விஷயம். குட். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சோன்னே வேலை முடிஞ்சு போச்சு. நீங்களே பிடிக்கலாம், கண்டுபிடிங்க. க்ளூ தட்டுமா? க்ளூ தட்டுமா? சார் கண்டுபிடிங்க. இல்லை சார், நானே கண்டுபிடிக்கிறேன். வெரி குட். சார் நானே கண்டுபிடிக்கிறேன். குட். க்ளூ கொடுத்துட்டேன் முன்னாடியே. இந்த கேக்கை வெட்டி அது கூட ஆட் பண்ணணும், அவ்வளோதான். சார் 3/2. 3/2. 1. வெரி குட். சார் 5/4. 5/4. வெரி குட். ஏன் 3 வெட்டி ஒன்று சொல்லுங்களேன். ஏன் 3 விட்டுட்டீங்க? இது இருக்கட்டும். 3 பீஸாக வெட்டினாக்க எப்படி வரும்? ஒரு கேக்கு 3 பீஸாக வெட்டுறோமா? ஓகே சார். அப்போ எப்படி வரும்? எத்தனை நம்பர் வரும் அதுக்குள்ளேயே? இது கரெக்டு. 2வது நீங்கள் சொன்னது கரெக்டு, தப்பெல்லாம் கிடையாது. இதுலேயும் கண்டுபிடிங்க. சார் 4/3. வெரி குட். வெரி குட். 4/3. அதுலேயே இன்னொரு நம்பரை கொண்டு வரலாம். 3 வெட்டினாவே இன்னொரு நம்பர் கொண்டு வரலாம். சார் 3/3. 3/3னா 1மா? ஒரு கேக்குமா? 3 பீஸாக வெட்டி 3 எடுத்துட்டேன்னு அர்த்தம். 1 தான் இது. 1ஓட இதுலேயே இன்னொன்று யோசிங்க. கேக்கை விட்டுட்டீங்க. இப்போது 3/3னா 1லேருந்து 2க்குள்ளே தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? 4/3னா முதல் கேக் எடுக்கிறோம், 3 பீஸாக வெட்டி போட்டாச்சு. 2வது கேக் எடுக்கிறோம், 3 பீஸாக வெட்டி 1 ஆட் பண்ணாக்க எவ்வளோ வரும்? 4/3. சார் 2/3. 2/3. 2/3னா 1க்கு கீழே போயிடுச்சு. கவனிங்க. சரியா? அதில் இன்னொரு 1/3 ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 5/3. அதிலே இன்னொன்று வரும். இன்னொரு 1/+ இன்னொரு 1/3 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? 6/3. 6/3 போட்டால் என்ன ஆயிரும்? சார் 2 முழு 2 வந்துருச்சு. நம்ம 2 வரக்கூடாது. அவன் என்ன சொல்லியிருக்கான்? 1 and 2க்குள்ளே சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போ இது எழுதக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் 2 கண்டுபிடிக்கணும். 5 தானே சொல்லியிருக்கான். அடுத்து என்ன பண்ணலாம்? சார் 7/6. அவ்வளோ தூரம் ஏமா போகிற? 4 வெட்டலாமா இல்லையா? வெட்டலாம் சார். 4 வெட்டு. முதல் கேக்கில் 4 பீஸ் எடுத்தாச்சு.
அடுத்த கேக்கில் ஒரு பீஸ் எடு. என்னாச்சு? 5/4. அப்படி தான். நீ மேக்ஸாக பார்க்கவே கூடாது. ஓகேவா? ஓகே. அடுத்தது. ஆனால் இதுவே தப்பு. நம்ம எப்படி எழுதணும்னா இந்த பக்கம் இருந்து எழுதிட்டு போகணும். இதெல்லாம் லெஃப்ட் சைட்லேருந்து எழுதிட்டு போகணும். 3/2 தான் இருக்கிறது. இல்லை பெருசா? ஆமாம், இதுதான் பெருசு. இதெல்லாம் சின்னது. ஓகே. கேக் வச்சு அனலைஸ் பண்ணிப்பார். அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? 4 வெட்டினதுல இன்னும் எத்தனை கண்டுபிடிக்கலாம்? 4 வெட்டினாக்கா அடுத்து இன்னொரு பீஸ் ஆட் பண்ணலாமா? 6/4. 4. அது எது வரைக்கும் ஆட் பண்ணலாம்? 8/4 தான் 2. கரெக்டாக? சார் 8/4 தான் 2 கேக்கு. ஆமாம் சார். அப்போ இதில் என்ன இருக்குது? இன்னொரு பீஸ் ஆட் பண்ணலாமா? 7/4. அவ்வளோதான். கஷ்டமா? இல்லை சார். கேக்கை விட்டுறாத. மனப்பாடம் பண்ணவே கூடாது. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு யோசிக்கணும். கேள்வி கேட்டுகிட்டே இரு. ஓகே சார். இந்த அடுத்தது போகலாம். சரி, போட்டிருக்கானா? ஆமாம் சார். நம்ம அப்படியே இதாக போட்டிருக்கோம். அவன் 4 போட்டு 5 எடுத்திருக்கான். 8 போட்டு 16 வந்தால் தான் என்னது 2 வரும். சரியா? இவன் 11 எடுத்திருக்கான். அதேமாரி இங்கே 13 எடுத்திருக்கான். 8 போட்டு 8 பீஸாக போட்டால் 2னா எவ்வளவு? 16 வரணும். மேலே 16/8 தான் என்னது 2. இது அதுக்குள்ளே தானே வருது. ஆமாம் சார். அதேமாரி இது என்ன போட்டிருக்கான்? 7/4. 4 வெட்டினோம்னா 2 வரதுக்கு எவ்வளோ வரணும்? 8/4 வரணும். கரெக்டா? இவன் எவ்வளோ எடுத்திருக்கான்? 7/4. 7/4 நீயே கண்டுபிடிச்சிருக்கியா? ஆமாம் சார். நம்மளுக்கு தான். இனிமேலாக பாரு, உனக்கு கணக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும். ஓகே சார். இங்கே போட்டிருக்கானா? அங்கே பாருங்க. நீ சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கானா? ஆமாம் சார். என்ன போட்டிருக்கான்? த அதர் ஆப்ஷன் இஸ் டு ஃபைண்ட் ஆல் தி 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் இன் ஒன் ஸ்டெப். Since we want 5 numbers, we write 1 and 2 as rational numbers with denominator 5 plus 1. அதெல்லாம் வேண்டாம், நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். என்னன்னு சொல்கிறான்? Between 1 and 2 5 numbers. ஓ அப்படி போட்டானா 12. ஓ அப்படியும் கண்டுபிடிக்கலாம். எல்லாம் ஒன்று தான். எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறான், வேறு ஒன்றும் கிடையாது. 5 நம்பர்ஸ் தானே கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போது 5 + 1 6 ஆயிடுது. ஓகேவா? பாருங்க. 4 நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாக்கா 4 + 1 போட்டுக்கணும். 5 ஆயிரும். ஓகே சார். அப்போ டினாமினேட்டரை வந்துட்டு 5 வச்சுக்கணும். டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கணும்? 5. அந்த மாதிரி வச்சுக்கணும். இவங்க 5 + 1 வச்சுக்கிட்டான் 6. ஓகேவா? 6ல் 6ஆ பண்ணலாமா? இப்போ ஒன்றும் இல்லை. பாருங்க, இங்கே போட்டிருக்கான் பாருங்க. 6/6 1. ஓகேவா? ஓகே சார். 12/6 என்னது? 2 தானே? 2. ரைட், அவ்வளோதான். இதுக்கு நடுவில் உள்ள நம்பர் எழுத வேண்டியதுதான். 7/6 6லேருந்து 12க்குள்ளே 7/6 8/6 9/6 10/6 11/6. ஓகே சார். 12/6 போட்டால் என்ன ஆயிரும்? 2ஆக மாறிடும். 2. சரியா? இப்போ இது மாதிரி எழுதலாம். இப்போது என்ன சொல்லுவானாக்கா 4 + 4 நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. 1லேருந்து 2க்குள்ளே 1 to 2க்குள்ளே பிட்வீன் 4 ரேஷனல் நம்பர் கண்டுபிடி அப்படின்றான். ஓகேவா?
நம்ம என்ன பண்ணணும், 4 + 1 5, டினாமினேட்டரில் 5 வச்சிடணும். ஓகேவா? ஓகே சார். ஒன்னோட வேல்யூ என்னது, 5 வெட்டினா 5 பீஸாக வெட்டுறோமா? ஒன்றுக்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் என்ன? 5 வெட்டியிருக்க, 5 பீஸு 5 வெட்டியிருக்க. எத்தனை பீஸ் சாப்பிட்டா 1 கிடைக்கும்? 4. ஆமாம், 5 வெட்டி 4 பீஸ் கிடைச்சா 4 இது கிடைச்சிருமா? இது ஒன்றா? இது ஒன்றாமா? சிம்பிளாக யோசி, ரொம்பலாம் போகாத. ஒன்னோட வேல்யூ 5/5, கரெக்டா? 2 கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? 5 வெட்டினீங்கன்னா இங்கே என்ன வரணும்? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு நடுவில் எழுதலாமா? 6. அப்போ 5/5க்கும் 10/5க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது எழுதலாமா? 6/5, 7/5, 8/5, 9/5. கஷ்டமா? அப்படி தான் வேலை முடிஞ்சு போச்சு. 9/5, 10 போட்டோன்னா 9/5. பார்த்தியா கேக்கு என்னென்ன வேலை செய்யுதுன்னு? அப்போ ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்கோம்? மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சுட்டானுங்க. சரி, அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது, அது மாதிரியே உருவாக்கிட்டானுங்க, அவ்வளோதான். நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 2, 5 நம்பர்ஸ் ஆர் 7/6 வருதா? 6 பீஸ் எடுத்தோன்னா ஒரு முழு கேக்கு, 2வது கேக்கில் ஒரு பீஸு, கரெக்டா? 3 பீஸாக வெட்டியிருக்கோம். அடுத்தது 3 பீஸ் வெட்டி 3 எடுத்தோம்னா ஒரு கேக்கு, 2வது கேக்கில் ஒரு பீஸ் எடுத்திருக்கான். வெரி குட். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இது சார் ஒரு முழு ரெண்டாவது வெட்டி ஃபஸ்ட்டு கேக்கில் 2மே எடுத்தாச்சு, அப்போ 1. 2வது கேக்கு அதேமாதிரி 2 வெட்டி 1. வெரி குட். அப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் தான் அதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி வருமா இதுவும்? வெரி குட். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தேவையில்லை, நம்ம அடித்து நவுத்திடலாம். இங்கே இது ஒரு ஸ்க்ரீன் தெரியலையா உங்களுக்கு? நெட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கும். ஓகே ஓகே. எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிறான். என்ன சொல்கிறான்? தேர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி 2 கிவன் ரேஷனல் நம்பர்ஸ். கரெக்டா? இப்போ பார்த்தோம்ல 1 and 2க்கு நடுவில் நீங்கள் முன்னாடியே அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. இந்த 2 நம்பருக்குள்ளே எவ்வளவு நம்பர்ஸ், அதை தான் சொல்கிறான். தேர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 கிவன் ரேஷனல் நம்பர். அவன் கொடுத்தால இப்போ 1 and 2க்குள்ளே கண்டுபிடின்னா கண்டுபிடிச்சி எழுதிட்டீங்க. இங்கே நம்ம வரதுக்கு முன்னாடி நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஸ்கூலில் படித்தது ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். இந்த வேர்ட்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்களா? இல்லை சார், வேர்ட்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணுவேன். வெரி குட். சால்வ் பண்ணுங்க. சார் இஸ் 0 ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க சார். 0 ரேஷனல் நம்பர் இல்லை சார். என்ன நம்பர் அது? ஹோல் நம்பர் சார். அதுதான் கிடையாது. அதாவது அது பாசிட்டிவ் இன்டிஜரும் கிடையாது, நெகட்டிவ் இன்டிஜரும் கிடையாது. சரியா? 2 நம்பருமே என்னவா இருக்கணும்? 0 ரேஷனல் நம்பர். 0/1 எழுதலாம்ல?
ம் சார் இங்கே பாருங்க, அவன் சொல்கிறான் ரேஷனல் நம்பர் P/Qன்னு எழுதலாம், ஓகேவா? பட் Q தான் என்னக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0. இருக்கக்கூடாது. அப்போ P இருக்கலாம், கரெக்டா? ஓகே சார். அப்போ இது வந்து என்னது, கரெக்டு. புக் வச்சுருக்கியாமா? இல்லை சார், ஸ்கூலில் இருக்கு சார். புக்கில் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் தானே? ஆமாம் சார். ஸோ மனப்பாடம் பண்ணக்கூடாது, கரெக்டா? ஓகே சார். இது அடுத்தது, ஃபைண்ட் 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4. எத்தனை நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறான்? 6. அப்போ என்ன பண்ணணும், 6 + 1 7. 7/3. 7/3 சார் அப்படியே போடணும். 7/3 போட்டால் என்ன ஆகும்? சரி சார் 2க்கு மேலே வந்துடும் சார். 2க்கு மேலே தான் வரும், பிட்வீன் 3 and 4 வராது. ஓகே சார். ஓ 7/3 போடுங்களே. ஆனால் நம்ம மெத்தடில் போட்டலாம், இந்த மெத்தட் கற்றுக்கங்கன்றேன். ஓகே சார். இப்போ பாருங்கள், 7/3 போட்டால் எவ்வளோ வரும்? 2 1 1 1/3. அவன் எதுக்கு நடுவில் கேட்குறான்? 3 and 4 கேட்குறான். அப்போ இது தப்பு, கரெக்டா? ஓகே சார். அதுக்கு தான் அவன் மெத்தடை யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணுறோம், இவன் கேட்குறான் 6 எத்தனை ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணுமோ அதை டினாமினேட்டரில் போட்டுடுறோம். 6 தானே கண்டுபிடிக்க சொல்கிறான். 6 + 1 ஆட் பண்ணிக்கணும், 7 டினாமினேட்டரில். நியூமரேட்டரில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதான் நமக்கு பிரச்சனை, கரெக்டா? ஆமாம் சார். அப்போது 7 பீஸாக வெட்டினோம்னா 3 கேக்கு வரணும். 3 கேக்கை 7 பீஸாக வெட்டினா எத்தனை பீஸ் வரும்? ஆமாம், 3 கேக்குனா 3 முழு கேக்கு, ஒவ்வொரு கேக்கையும் 7 பீஸாக வெட்டுற. அப்போ எத்தனை பீஸ் கிடைக்கும் சார்? 21. 21/7 இஸ் ஈக்குவல் டு 3, கரெக்டா? ஆமாம் சார். 4 கேக்கை 7 வெட்டுற. அப்போ என்ன வரும்? 28/7. 28/7 ஈக்குவல் டு 4. 4 கேக்கு, கரெக்டா? ஓகே சார். அவ்வளோதான். இதுக்கு நடுவில் நீ நம்பர் எழுதிக்கணும். 21/7 போட்டினா 3000, 28/7 போட்டால் 4000. சரி, என்ன பண்ணுறோம் நம்ம, இதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 22/7. அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிடுச்சு, 21 பீஸ் எடுத்தோம்னா 3 கேக்கு. அடுத்து 4வது கேக்கில் என்ன பண்ணுறோம், ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். சரி, 21 or 22 ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். 22 23 23/7 24/7 27 25/7 26/7 26 தானே 7, அது 27/7. அவ்வளோதான். ஓகே சார். புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, எத்தனை நம்பர் கண்டுபிடிக்கணும், அது கூட ஒன்று ஆட் பண்ணி அதை டினாமினேட்டராக வச்சுக்கணும், ஓகேவா? ஓகே சார். எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறானோ, எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்குள்ளே, ஓகேவா? ஓகே சார். இப்போது டினாமினேட்டர் 3 இருந்ததுன்னா 3 முழு கேட்க ஒவ்வொன்றையும் 7 வெட்டினோம்னா 21/7 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இதே வச்சுக்கோங்க. 6 நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறான், 5லேருந்து 6க்குள்ளே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 6 நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் 6 ரேஷ்னல் நம்பர்ஸ்.
பிட்வீன் சார் 5 to 6. எத்தனை ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதோட 1 ஆட் பண்ணி டினாமினேட்டரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. வெரி குட். அப்போ என்ன வரும் டினாமினேட்டரு? 7. ஆ 7. 7. சரி. ஒவ்வொரு கேக்கும் 7 7 வெட்டினேன் அப்படின்னாக்கா கேக்க 7 பீஸா வெட்டினா 35 வரும் சார். 30/7. 35. ஐயா 35/7. வெரி குட். அடுத்தது 6 கேக்க 7 7 வெட்டினாக்கா எத்தனை வரும்? 42/7. நம்பர் தான். அப்போ இதுக்கு நம்பர் நடுவில் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் நம்பர் எழுது. என்ன வரும் அடுத்த நம்பரு? 36/7. வெரி குட். அடுத்தது 37/7. சரி 42க்கு முன்னாடி 41/7. முடிஞ்சு போச்சு. அப்படி தான். ஓகேவா? ஓகே சார். அங்கேயும் எடுத்த உடனே 10th ரேஷனல் நம்பர் தான் வருதா? இல்லை சார். அது வரலையா? வேற என்ன வருது? சார் இப்போ தான் சார் இன்ட்ரடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி ரைட் விடுங்க. அதுக்குள்ளே நம்ம அடுத்து 10th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்? 10th கிளாஸ்னால் அடுத்த வருஷம் இந்த வருஷம் இந்த ஒரு 3 மாதம் கடகடன்னு ஓடிட்டு தான். நீ பாரு எல்லாமே நீயே சொல்லிட்டேன், நான் சொல்லவே தேவையில்ல. மனப்பாடம் பண்ண வேணாம். டீச்சர் கொடுத்தாங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு போயிடுவேன். ஓகே சார். சரி இதை கண்டுபிடிங்க. சார் இது முன்னாடி 3 and 4 ஒரு முழு நம்பரா இருந்துச்சு, அதனால இந்த மாதிரி பண்ணோம். இப்போ இது ஃப்ராக்ஷனா இருக்குல்ல சார், அப்போ இதுக்கு என்ன எப்படி சார் அதே மாதிரியே பண்ண முடியுமா? கண்டுபிடிக்கலாமே, ஏன் போட முடியாது? ஃபைன் 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன். சரி ஆல்ரெடி இப்படி இருக்கா? 5 ரேஷனல் நம்பர். இப்போ என்ன பண்ணு, மேலே கீழேயும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணினாக்கா இதே மாதிரி வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கிடைக்குமா? ஆமாம் சார். அதேமாரி இங்கேயும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணினா இன்னொரு நம்பர் கிடைக்குமா? ஆமாம் சார். 15. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6/30. 2ஆல் மல்டிப்ளை பண்ணவா? 5 10. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 8/10. அப்போ இதுக்கு நடுவில் ஒரு நம்பர் தான் வருதா? சரி அப்போ வேறு ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க. சரி போடுங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். சார் 30/50. கேள்வி கேட்கணும். 30/50. இதே வேல்யூ உள்ள இன்னொரு நம்பர் என்ன? 40/50. இதோட வேல்யூ மாறலை, 40/50 கிடச்சிருச்சு. இதோட வேல்யூ மாறலை. இதுக்கு நடுவில் எத்தனை நம்பர் கண்டுபிடிக்கலாம்? 10 நம்பர் கண்டுபிடிக்கலாம். 10 வராது, 8 நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். பிட்வீன் தான் கேட்குறான் கரெக்டா? பிட்வீன் போட்டு பாருங்கள். 9 நம்பர் கண்டுபிடிக்கலாம். 31/50, 32/50 அந்த மாதிரி அப்படி பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே சார். கேள்வி கேளுங்க, ஒன்றுமே இல்லை. வேறு இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் கேள்வி கேட்கணும். அப்போ இந்த ஃப்ராக்ஷனா இருக்கிறதுக்கு எந்த நம்பர் வேணாலும் எந்த சேம் நம்பர் வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆமாம்மா, அதானே பார்த்தோம். ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அதே மாதிரி வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் கிடைக்கும். ஓகே சார். ஆமாவா? ஆமாம் சார். பண்ணி பார்த்தா வந்துருச்சு, வெளியாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. சரியா? ஓகே சார். நீ இந்தியாவில் எந்த யூடியூப்பு எந்த டீச்சர்கிட்ட வேணாலும் போய் இது மாதிரி கேளு, சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ ஆன்சர் பண்ணுறியா? ஆமாம் சார். ஆனால் இந்த மாதிரி நீ சொன்ன டக்கு டக்குன்னு போட்டு இது இப்படின்னு சொன்னீங்கன்னா டீச்சர் முழிப்பாங்க, ஏய் என்னமோ பண்ணுற அப்படின்னு. போக போக 10th வேலையை காட்டலாம், வெயிட் பண்ணுங்கள். அதுக்குன்னு என்ன ஆகிடக்கூடாது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா மண்டக்கணம் வந்துடக்கூடாது, ஈகோ வரக்கூடாது. சரியா? அப்போ தான் நிறைய இன்னும் கற்றுக்கிற வேண்டியது நிறையா இருக்கும். அது இந்த வருஷம் வேலையை காட்டலாம். ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு குழந்த மாதிரி இருக்கணும். ஓகே சார். ஸ்டேட் வெதர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். சரி, அது இந்த இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டு வரலாமா? இது ரெண்டுக்கும்
இது ரெண்டுக்கு ஆன்சர் பார்த்துட்டு வரலாமா? பார்க்கலாம் சார். இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு வரணும். ஓகேவா? ஓகே சார். அடுத்து என்ன பண்ணியிருக்கானுங்க? நம்ம பண்ண வேலையை தான் பண்ணியிருக்கானுங்க. ஆமா சார், அதே 10ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அதே தான் சார். இதுக்கு பதிலா வேற நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம்ல சார்? வேறு நம்பர் கூட பண்ணுங்க, தப்பே இல்லை. 100 கூட மல்டிப்ளை பண்ணணும். மேலேருந்து மேலேயும் நியூமினேட்டரில் 100, டினாமினேட்டரில் 100 பண்ணு. அதே மாதிரி வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் கிடைக்கும் போது அதிலேருந்து 5 நம்பர் பிடிச்சி போட்டுரு. சரியா? ஓகே சார். அதே வேல்யூ தானே கிடைக்கும். ஆமாம். அவ்வளோதான். நம்ம பண்ண வேலையை தான் பண்ணியிருக்கிறோம், ஒன்றுமே இல்லை. ஏன்னு தெரிஞ்சு பண்ணுற கரெக்டா? அப்போ என்ன ஆகுது இனிமேலா? ஏன்னு புரிஞ்சு பண்ணுறோமா? மறக்காது எப்பயுமே. ஐயோ நான் அப்போ படித்தது அந்த கதையெல்லாம் இருக்காது. எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர். கரெக்டாக அது? கரெக்டு. அவ்வளோதான். எவ்ரி நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர். ட்ரூ. எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ஹோல் நம்பர். அப்படியா? இல்லை சார். இல்லை, தப்பு, ஃபால்ஸு. ஹோல் நம்பர்னால் எது? 0, 1, 2, 3 எல்லாம் வரணும். இன்டீஜரில் என்ன வரும்? இன்டீஜரில் என்ன வரும்? -1, இதெல்லாம் வரும். அப்போ இது ஹோல் நம்பர் கிடையாது, இதுதான் ஹோல் நம்பர். ஓகே சார். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர். அப்படியா? இல்லை. ஹோல்னா முழுசு. ஒரு முழு கேக்கு, 2 முழு கேக்குலாம் ஓகே. 1/2 ஹோல் நம்பரா? இல்லை சார். முழு கேக்கா 1/2? இல்லை. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு, வராது. இது ரெண்டுமே ஃபெயில், ஃபால்ஸ். எப்படி ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்காமா? இப்படி தான் எல்லா லெசன் மட்டும் ஜாலியாக இருக்கும். என்னம்மா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் லெசன்றதுனால ஈஸியாக இருக்கு சார். அடுத்த லெசன் தான் கஷ்டமாக தான் இருக்குமா? எப்படின்னு பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஓகே சார். கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே சார். அடுத்தது இர்ரேஷனல் நம்பர். ரேஷனலுக்கு ஆப்போசிட். ஓகேவா? ரேஷனல் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம் டெஃபினிஷனு. ரேஷனல் நம்பர்னா ஒரு நம்பரை இந்த ஃபார்மில் எழுதணும். x/y இந்த ஃபார்மில் எழுத முடிஞ்சதுன்னா அது ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஓகே சார். அப்போ 2 ரேஷனல் நம்பரா? இல்லை சார். இல்லையா? 2 ரேஷனல் நம்பர் 2/1ன்னு எழுதலாமா? சார் 2 ஒரு ஹோல் நம்பர் தானே சார்? ஹோல் நம்பர் அதாம்மா. எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ ரேஷனல் நம்பர். 2/1ன்றது ரேஷனல் நம்பர் தான் சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3 எல்லா ஹோல் நம்பரும் ரேஷனல் நம்பர். நல்லா புரிஞ்சுக்கோ, கரெக்டா? பட் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் நாட் அ ஹோல் நம்பர். ஓகே சார். 3 எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம், கரெக்டா? ஓகே சார். வெரி குட். ஓகே. ஹியர் x and y are integers, but y is not equal to 0. கரெக்டா? கரெக்ட் சார். இந்த மாதிரி எழுதுகிற எல்லா நம்பர் ரேஷனல் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே சார். -2/3 ரேஷனல் நம்பரா? ஆமாம் சார். ஆமாம், எல்லா இன்டீஜரும் ரேஷனல் நம்பர் தான். சரி, -2 நான் யோசிச்சேன்.
இல்ல சார் கரெக்ட் தான் சார். -2 ரேஷனல் நம்பரா இல்லையா? ரேஷனல் நம்பர் தான் சார். எல்லா நம்பருக்கு கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? எல்லா இன்டீஜர் கீழேயும் டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ரைட், குட். இந்த ஃபார்மேட்டில் எந்த நம்பரை நம்மளால் எழுத முடியாதோ அதுக்கு பேர், அந்த நம்பர் தான் என்னது? இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல்னால் இது, இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியாதுன்னா இர்ரேஷனல் நம்பர். கரெக்டாக? ஆப்போசிட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த டெஃபினிஷன் சொல்லியிருக்கான். ஓகே சார். The numbers are the numbers which are not of this form. சரியா? இந்த ஃபார்மில் எதெல்லாம் எழுத முடியாதோ there are indeed such numbers. அப்படி அந்த மாதிரி நம்பர் இருக்குது, இந்த ஃபார்மில் எழுத முடியாத நம்பர் இருக்குது. சரியா? போட்டிருக்கார். பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? பித்தாகரஸ் தியரம் சொல்கிறாங்களா? பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? பித்தாகரஸ் தியரம் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. சரியா? அதோட இது ஏன்னு வச்சுக்குவோம், இது பின்னு வச்சுக்குவோம். சரியா? இது வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த எக்ஸோட லென்த்து எப்பயுமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, a² + b², அதோட ஸ்கொயர் ரூட் என்னவோ அதுதான் என்னது? எக்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காரா? அதான ஃபார்முலா? இதோட ஸ்கொயர் ரூட்டு. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி இதை வந்து நம்ம கீழே ஸ்கொயர் ரூட் 2 / 1ன்னு எழுத முடியாது. அதே மாதிரி √2 நம்ம √2னா என்ன அர்த்தம்? முதல்ல ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர்னா என்னம்மா? சார் ஸ்கொயர்னா ஒரு நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணும். அந்த நம்பரையே இன்னொரு நம்பரால், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணு. கரெக்டா? ஆமாம். அந்த நம்பரையே அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணு. இப்போ 2² அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் 2 × 2. வெரி குட். 2 × 2 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 4. இப்போது 4ஓட ஸ்கொயர் ரூட்னா என்னது? இது ஸ்கொயரு, அதோட ரூட்டு இது. புரியுதா? வார்த்தையில் அர்த்தம் தெரியுதா? ஸ்கொயர்னால் மேலே உள்ளது, பவரில் இருக்கிறது. ரூட்னா என்ன அர்த்தம்? பேஸ். எந்த நம்பரால மல்டிப்ளை அதான் ஸ்கொயர். அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 2 அப்படின்னு எழுத முடியும். அங்கே என்ன எழுதியிருக்காங்க? 2ஓட ஸ்கொயர் ரூட். கண்டுபிடிக்க முடியுமா? தெரியும், ஆனால் 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு தெரியும். கரெக்டா? ஆமாம் சார். ஆனால் இந்த மாதிரி ரேஷனல் நம்பர் மாதிரி எழுத முடியாது. இப்போ பண்ணல, இப்போ எக்ஸாம்பிள் 3/2 அப்படின்னு இதை எழுத முடியாது. ஓகேவா? எழுத முடியுமா? இல்லை சார், முடியாது. ரைட், வாங்க போகலாம். அதான் சொல்கிறாங்க. டெஃபினிஷன் கொடுக்குறான். என் நம்பர் எஸ் இஸ் கால்டு இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பரோட சிம்பிள் எஸ். ஓகேவா? இஃப் இட் கேனாட் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q வேர் p அண்ட் q ஆர் இன்டிஜர்ஸ் அண்ட் q நாட் ஈக்குவல் டு 0. புரியுது என்ன சொல்கிறான்னு? முன்னாடி நீ சொன்னதான். ஒரு நம்பர் வந்து இர்ரேஷனல் நம்பர் எது அப்படின்னாக்கா, அந்த நம்பரை p/qன்னு எழுத முடியாது.
சரியா? இந்த ஃபார்மெட்டில் எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறான். கிளியர்? ஓகே சார். அவ்வளோதான். இது பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு அந்த ஃபார்மெட்டில் எழுத முடியாது. √3க்கு வேல்யூ இருக்காமல் கண்டுபிடிக்க முடியுமாம்மா? √5 கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல சார். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை, எந்த ஒரு நம்பரை 2 தடவை மல்டிப்ளை இன்னொரு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் √5 வரும்னு கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல சார். அதெல்லாம் இப்போ எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி தான் போகும். அதேமாரி பையோட வேல்யூ என்ன சார்? 22/7. இதை டெசிமல் எழுதுனா எப்படி வரும்? சார் 3.3. 3.11. அது வாட்டில் போயிட்டே இருக்கும், எல்லையே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, நம்ம அந்த ஃபார்மெட்டில் எழுத முடியாது. அந்த ஃபார்மெட்டில், அந்த ரேஷனல் நம்பர் ஃபார்மெட்டில் எழுத முடியாது. அதனால் இதெல்லாம் யார்? இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே சார். இங்கே போட்டிருக்கான் பாருங்கள், நம்ம பார்த்தது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் 2. ஸோ ரெண்டும் -2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஆ? -2 வருமா? வருமானு சொல்லுங்கள், யோசிச்சு சொல்லுங்கள், புரிஞ்சதை வச்சு. 2 × 2 4. ஓகேவா? என்னம்மா? அப்போ 2 வரும். ஆன்லைனில் இருக்கியாம்மா? -2 வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஆ? ரூட் ஸ்கொயர் ஆஃப் 4ஆ? இல்லை சார். ஏன் இல்லை? போட்டு பாரு. இப்போ -2 × -2 என்ன வரும்? சார் +4. 4. அப்போ 4க்கு எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்குது? ரூட் ஸ்கொயர் இருக்கு, -2 இருக்கு. அதான் அவன் போட்டிருக்காங்க. கேள்வி கேட்கணும், இதெல்லாம் நீ ஸ்கூல்லேயே கேட்டிருக்கணும், கரெக்டா? அப்போ இங்கே தப்பாக சொல்லணும். பரவாயில்ல விடு, அதனால தான் இப்போ அம்மா என் கூட சேர்த்து விட்ருக்காங்க. ரைட். அதே மாதிரி தியோடரஸ் சிரன் ஷோவ்டு பிதாகரஸு ரூட் ஸ்கொயர் மட்டும்தான் என்னது √2 அது மட்டும்தான் என்னது இர்ரேஷனல் நம்பர், அந்த மாதிரி எழுத முடியாதுன்னு கண்டுபிடிச்சார். இன்னொருத்தர் யார்? தியோடரஸ் ஆஃப் சைரன் அப்படின்னு ஒரு நாடு, ஒரு ஆள். அவர் இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, இனிமேல் ரேஷனல் நம்பர் ஃபார்மெட்டில் எழுத முடியாது. இதுக்கெலாம் ஸ்கொயர் ரூட் இருக்கான்னு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? இல்லை. அதையும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டார். ஸ்கொயர் ரூட் இருக்கிற நம்பர்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். 1 ஸ்கொயர் ரூட் இருக்கா? இருக்கு சார். 1 1 × 1 அல்லது -1 × -1. 2க்கு இல்லைன்னு சொல்லியாச்சு, எழுத முடியாது. 3 எழுத முடியுமா? இல்லை சார். √3. 4 இருக்கு. 2 5க்கு இல்லை சார். இல்லை. அதை தான் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டார். இப்போ ஒரு இன்னையிலேருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டார். 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனா நம்ம காட்டான்றோம், அன்னைக்கே அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் புரிஞ்சு கொடுக்குற மாதிரி சொல்லி தரல, அதான் பிரச்சனை.
பார்த்தீங்களா? இது அப்படியே டிஸ்கஸ்ட் இன் கிளாஸ் 10 அங்கே வரும். அதே மாதிரி பை லம்பர்ட் அவர் கண்டுபிடிச்சிருக்கார் 1700 அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கான் பையோட வேல்யூவை. ரைட். ரேஷனல் நம்பரோட பேக் அதை சொல்கிறான். ரேஷனல் நம்பர்னால் என்னென்னு நமக்கு தெரியும். ரியல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் சேர்த்துனா என்ன அர்த்தமா? என்ன பேரும் அதுக்கு? ரியல் நம்பர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வரலாமா? ஓகே சார். ஒரு ரீகால். ஃபஸ்ட்டு எந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகும்? சார் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் சார். சார் இன்டீஜரா? ஃபஸ்ட்டு நேச்சுரல். சரியா? ஓகே சார். நேச்சுரல்னால் இயற்கையாக இருக்குது, 1 2ன்னு எண்ணணும். ஓகே சார். 1 இல்லைன்னு சொல்கிறதுக்கு நேச்சுரல் நம்பர் கூட எதாவது ஆட் பண்ணுறோம். ஹோல் நம்பர். 0 ஆட் பண்ணுறோம். நம்ம எதுவும் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது கீழே பேஸ்மெண்ட்லாம். சரியா? ஓகே சார். அப்போ என்ன ஆட் பண்ணுறோம்? அது கூட ஹோல் நம்பர் கூட 0. ஹோல் நம்பர் கூட ஹோல் நம்பருக்கு அடுத்த ஸ்டெப் என்னம்மா? சார் இன்டீஜர். என்ன இன்டீஜரில் என்ன ஆட் பண்ண? ஹோல் நம்பர் கூட என்ன ஆட் பண்ண இன்டீஜர்ஸ் வரும்? சார் பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர். பாசிட்டிவ் 1 பாசிட்டிவ் 2லாம் வந்துட்டு அது நேச்சுரல் நம்பர், அதை விட்டுரு. இப்போ ஹோல் நம்பர் வரைக்கும் வந்துட்டோம். ஹோல் நம்பர் கூட எதை சேர்த்துனா இன்டீஜராக மாறும்? 0. ஆமாம், நேச்சுரல் நம்பர் கூட 0 சேர்த்துனா இன்டீஜர். சரியா? ஓகே சார். சரி, நேச்சுரல் நம்பர் கூட 0 சேர்த்துனா ஹோல் நம்பர். சரியா? ஓகே. ஹோல் நம்பர் கூட இன்னொன்று ஆட் பண்ணால் தான் இன்டீஜராக மாறும். என்னது? நெகட்டிவ் இன்டீஜர். புரிஞ்சுதா? ஓகே சார். ஹோல் 0 1 2 3 ஹோல் நம்பர்ஸ். ஆமாவா? ஆமாம் சார். அதுதான் ஃபஸ்ட் நாள் கதை சொன்னேன். திரும்ப போய் ஃபஸ்ட் நாள் கிளாஸ் பார். எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அங்கே இன்னும் இருக்குது, இன்னும் மைனஸில் போகுது. இதெல்லாம் பார்த்தோம். பில்டிங் அண்டர் கிரவுண்டில் போகுது. டெம்பரேச்சர் பார்த்தோம், 0 தான் லாஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டோம், 0 டிகிரி செல்சியஸ். அப்படி கிடையாது, அதையும் மீறி என்னாவது கீழே போகுது. ஆமாவா? ஆமாம் சார். அதனால் என்னத்தை ஆட் பண்ணுறோம்? நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பேர் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னு வைக்கிறோம். ஸோ நேச்சுரல் நம்பர் என்னவா மாறிடுது? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக மாறிடுச்சு. கரெக்டா? ஆமாம் சார். அடுத்தது இன்டீஜர்ஸுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கா? ஆமாம் சார். அப்போ எல்லா இன்டீஜர்ஸுக்கு கீழே என்ன பண்ணலாம்? p/qன்னு எழுதலாம். பட் q இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் இந்த ஃபார்மெட்டில் எழுதுனா அதுக்கு பேர் என்னது? ரேஷனல் நம்பர். ஓகேவா? சரி. அடுத்த ரேஷனல் நம்பர் கூட எதை ஆட் பண்ணுறோம்? இர்ரேஷனல். நீ இப்படி கம்பேர் பண்ணி இதுக்கு என்ன வித்தியாசம், இதுக்கு என்ன வித்தியாசம்னு கம்பேர் பண்ணி படிச்சுன்னா பார்த்தோன்னே ஆன்சர் அப்படியே வரும். இல்லைனா அவன் சொன்ன மாதிரி மனப்பாடம் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கணும். ஓகே சார். இர்ரேஷனல் நம்பர்னா என்னது?
சார் ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்ல இதெல்லாம் இல்லையோ அது ரேஷனல் நம்பர். அவ்வளோதான். ரேஷனல் நம்பர் ஃபார்மெட்டில் எந்த நம்பர் எழுத முடியாதோ அது ரேஷனல் நம்பர், வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே சார். இது ரெண்டையும் சேர்த்துனா என்னது? ரியல் நம்பர். அப்படிதான் வேலை. கரெக்டாக? இனிமேல் மறக்குமா? இல்லை சார். இப்படி நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் லிங்க் இருக்கும். ஓகே சார். அப்படி இதுக்கு என்ன லிங்க்னா இதுக்கு என்ன தொடர்பு, என்ன டிஃப்ரென்ஸு, சரியா, என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு கேள்வி கேட்கணும். நீ எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் இது எங்கே இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு பார்க்கணும். புரிஞ்சதா? ஓகே சார். ரேஷனல் நம்பருக்கான சிம்பிள் எதை யூஸ் பண்ணுறாங்க? ஆர். கேபிட்டல் ஆர். ரைட். ஸோ ரியல் நம்பர் இஸ் எய்தர் ரேஷனல் நம்பர் ஆர் irrational நம்பர். கரெக்டா? எய்தர் இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம். எவ்ரி ரியல் நம்பர் இஸ் represented by unique point any rational real number on the number line. நம்பர் லைனில் எல்லா ரியல் நம்பரையும் என்ன பண்ணலாம்? எழுத முடியும். 0 எழுத முடியும், ரூட் எழுத முடியும், அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆல்சோ எவரி பாயிண்ட் ஆன் தி நம்பர் லைன் ரெப்ரசன்ட்ஸ் எ யூனிக் ரியல் நம்பர். ஒவ்வொரு பாயிண்ட் நம்பர் லைனில் சொல்லலாம். ரூட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல, இப்போ ரூட் 2 இருக்கா, ரூட் 2 அது எந்த இடத்துல வரும்னு கண்டுபிடிச்சி நம்ம எழுத முடியும். இதுக்கு நடுவில் வரலாம். 2 ஃப்ராக்ஷனுக்கு நடுவில் வரும். அது யூனிக் பாயிண்ட். அங்கே பாருங்கள், எவ்ரி பாயிண்ட் ஆன் தி நம்பர் லைன். இந்த நம்பர் லைனில் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நம்பர் ஒன்று ரேஷனல் நம்பர், இது ரேஷனல் நம்பர் வரும் அல்லது irrational நம்பர் வரும், அதை நம்மளால் எழுத முடியும். ஸ்கொயர் ரூட் 2 எதுக்கு 2க்கு நடுவில் வரும்? ரூட் 2 எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ரூட் 2 வரணும். ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணால் ரூட் வந்துருச்சு. கரெக்டாக? அப்போ 1க்கு மேலே இருக்கணும், 2க்கு கீழே இருக்கும். எது? ரூட் 2. அம்மா புரிஞ்சுதா? ரூட் 1 தான். ரூட் 2 அடுத்தது பாருங்கள் 2 ரூட் 4. ரூட் 4 வந்து என்னது? ரூட் 4 என்னம்மா? அம்மா இதோட 16. அம்மா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4மா. இந்த இப்போ எழுதுறேன்னு தெரியுதா இல்லையா? தெரியுது சார். சாரி, அப்படி போட்டேனா? 16 வரும் சார். 16ஓட ரூட் 4 தானே 2 இல்லையா அதுக்கு? சார் 4ஓட ரூட் 2 சார். அம்மா அதுதாம்மா கேட்குறேன். இப்போ இது இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? சார் ரூட் 4ஓட ஸ்கொயர் என்னது? என்னது அப்போ? 2. அதை எழுதிடலாம். ஓகேவா? அதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இல்லை சார், irrational. ஓகே, எதுக்கு நடுவில் வரும் இது? அப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் வரும். கரெக்டா? ஓகே. அதே ரூட் 3 அதுவும் அதே கதை தான். 1க்கும் 2க்கும் நடுவில் வரும். 2க்கு 4க்கு நடுவில் வராது. ஓகேவா? பார்ப்போம், அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் எங்கே லொக்கேட் பண்ணணும்னு சொல்லி தரான் நம்பர் லைனில். ஓகேவா? என்னென்னு பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம் அதெல்லாம். நம்பர் லைனில் எப்படி லொக்கேட் பண்ணுறது. ஓகே. இதோட இருக்கட்டும், அதிகமாக போயிடுச்சு. ரீகால் பண்ணிட்டு வாங்க, சரியா?
ஓகே சார். வீடியோ இப்போயே போட்டால் பார்ப்பீங்களா?